हरिः ओं श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरद्नं श्रीलक्ष्मणार्यवरदार्य पताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியவல்லவல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ததறினார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வாழ ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வாழ ஒருத்தி மகனாய் பிறந்து தரிக்கில்ல நாயில் தாந்திகு இணைந்த தரிக்கில்ல நாயில் தாந்திகு இணைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றினில் கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உம்மை அரிசித்து வந்தோம் பறை தருதியாகில் உம்மை அரிசித்து வந்தோம் பறை தருதியாகில் உன்னை அரிசித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக செல்வமும் சேவகமும் யாம்பாடி திருத்தக செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோர் எம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோர் எம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த பாசுரத்தின் சுருக்கமான உரையை இங்கு பார்க்கலாம். ஒருத்திக்கு பிறந்து வேறொருத்திக்கு மகனாய் வளர்ந்தவனே, தேவகி பிராட்டியான ஒருத்திக்கு பிள்ளையாய் அவதரித்து அவதார காலமாகிய அந்த ஒரு இரவினிலேயே திருவாய்ப்பாடியிலே நந்தகோபரின் மாளிகைக்கு வந்து சேர்ந்து யசோதை பிராட்டியாகிய ஒருத்தியிடம் ஏகாந்தமாக வளருங்கால் கம்சன் அங்கனம் வளர்வதை பொறுக்காதவனாய் இவனை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று தீங்கி நினைத்த கம்சனுடைய எண்ணத்தை வீணாக்கி அக்கஞ்சனுடைய வயிற்றில் நெருப்பு என்னும்படி சர்வாதிகனான எம்பெருமானே, உன்னிடத்தில் புருஷார்த்தத்தை யாசியா நின்று கொண்டு வந்தோம். எங்களுடைய மனோரதத்தை நிறைவேற்றி தருவாயாகில் பிராட்டி விரும்பத்தக்க சம்பத்தையும் வீரியத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகின்ற துயரமும் நீங்கி மகிழ்வோம். ஆண்டாள் இந்த பாசுரத்திலே தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனே வளர்ந்து என்று கூறாமல் கம்சன் கண்ணனை கொல்வதற்கு அரக்கர்களை அனுப்பியிருப்பதால் அதை வெளியிட பயந்து தேவகி மகனாய் பிறந்து என்றாலே கண்ணபிரான் தான் என்று கம்சன் தெரிந்து கொள்வான் என்பதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று சாதித்தார். ஆனால் மனத்துக்குள்ளேயே தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் வளர்ந்தவரே என்று நினைத்து கொள்கிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபர்யங்கம் உஸ்ருஜ்ய யாகதோ மதுராம்புரிம் என்ற புராண ஸ்லோகத்தின்படி
பரவாசுதேவனாக பரமபதத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் பரவடிவிலிருந்து வியூக வடிவெடுத்து திருப்பார்க்கடலில் நாகபரியங்கத்தில் ஏற்பட்டு நாகசயனத்தில் கிடந்து பின் மதுரையில் வடமதுரையில் கிருஷ்ணனாய் அவதரித்தான் என்ற ஸ்லோகத்தின்படி கண்ணன் பிறக்கிறார். இந்த பிறப்பையும் அதன் சிறப்பையும் பாடுவதாகும் இந்த பாசுரம். வசுதேவருக்கு குமாரராயது கொண்டு கண்ணன் வாசுதேவன் என்று அழைக்கப்பட்டான். வியூக ரூபத்திலும் வியூக வாசுதேவன் என்றும் பரத்திலும் பரவாசுதேவன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆகையால் வாசுதேவன் என்பது வசுதேவனுக்கு குமாரராய் அவதரித்தது கொண்டு மட்டுமல்ல, ஏற்கனவே அவருக்கு வாசுதேவன் என்ற பெயர் உண்டு. வாசுதேவன் என்பது சர்வத்திர வர்த்ததீதி, சர்வத்திர வசதீதி, உலகில் அவன் இல்லாத இடம் இல்லை, அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதால் வாசுதேவன் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அவன் எங்கும் வசிக்கிறான். கண்ணனாய் பிறந்தது, கோகுலம் சென்றது, மறைந்து வளர்ந்தது, கோகுலத்தில் பல சேஷ்டிதங்கள் செய்தது, பல அசுரர்களை கொன்று குவித்தது, கோபியர்களோடு ராசலீலையில் இறங்கியது, அங்கே பசுக்களை போற்றியது, அங்கே நெருஞ்சில் முள்காடாயிருந்த ஆயர்பாடியை ஒரு நோட்டத்தினாலே பசுக்களுக்கு மேய்ச்சல் நிலமாக மாற்றியது, ஒரு குன்றை குடையாக பிடித்தது. இது எல்லாமே அற்புதம்தான். இதெல்லாமே கண்ணனுக்கு சிறப்பு தான். நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி எம்பெருமான் சந்தோஷமாய் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து நீங்கள் பாடின போற்றியை ஏற்றுக்கொண்டோம், என்ன வேண்டும் என்று கேட்க, உன்னையே எதிர்பார்த்து வந்தோம், வேறென்றும் இல்லை என ஆண்டாள் சாதிப்பதுதான் இந்த பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வாழற. இது கண்ணன் பிறப்பினில் தெய்வ தேவகிக்கு மகனாய் பிறந்து அதே ராத்திரி வசுதேவரால் எடுத்துச் செல்லப்பட்டு கோகுலத்தில் ஆயர்பாடியில் யசோதை மகனாய் யாரும் அறியாதே ஒளிந்து வளர்ந்து என்று சாதிக்கிறார். இது கண்ணன் தேவகி பிராட்டி வயிற்றிலிருந்து 8வது குமாரனாக அவதரித்து எங்கே கம்சன் கொன்று விடுவானோ என்று பயந்து வசுதேவர் அதே ராத்திரியில் எம்பெருமான் கிருபையால் காராகிரகத்தின் வாசல் துறக்கப்பட்டு யமுனை நதியை கடந்து யமுனை நதி வழிவிட்டு யமுனை நதிக்கு அப்புறத்தில் உள்ள ஆயர்பாடியில் நந்தகோபன் மாளிகைக்கு செல்கிறார். அங்கே யோகமாயை பெண் குழந்தையாய் தேவகி எடுத்து வருகிறாள். இப்படிப்பட்ட சிறப்புடைய ஆனால் கம்சாதிகளுக்கு பயந்து வாழ்ந்த எம்பெருமானே என்று சாதிக்கிறார். தரிக்கில்லனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. இதை தாங்காத கஞ்சனாகிய அரக்கனாகிய கம்சன் உமக்கு தீங்கு நினைத்து பூதனையை அனுப்பி, அதுபோல சகடாசுரன் வத்சாசுரன் என்ற பலரையும் அனுப்பி, கடைசியில் குவலயாபீடம் என்றும் யானைக்கு மதம் ஏற்றி போதைப் பொருள் கொடுத்து, பின்
அதை அழித்தவுடன் முஷ்டிகச்சானூர மல்லர்களை வைத்து அழிக்க நினைத்து பின் தானே அழிக்க துணிந்து கடைசியில் அவனே அழிந்தான். ஆகையால் தரிக்கிலனாகில் தான் தீங்கு நினைந்த என்பதற்கு கண்ணபிரான் மறைவாக வாழ்கிறார் என்பதை பொறுக்காத கம்சன் கொல்வதற்கு பல திட்டங்களும் தீட்டுகிறான். ஒன்னினையும் வகை வைக்காத தேவரீர் அவர்களையெல்லாம் மாய்த்து வெற்றி வாகை சூடினீர். அப்படி பலரையும் வதித்திட்டும் அதை உமது சக்தியை அறிய முடியாத அகங்காரம் கண்ணை அடைத்திருக்கின்ற கம்சன் மதயானையை வைத்து மதயானையும் அழித்தீர், பின் மல்ல யுத்தரையும் அழித்தீர். அப்படி இருந்தும் தானே அழிக்கலாம் என்று வியாமோகம் பற்றி கடைசியில் அவன் அழிந்தான். அதாவது அதை தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த என்று எடுத்தால் கண்ணனுக்கு தீங்கு நினைத்த என்று அர்த்தமாகும். ஆனால் தரிகிலனாகில் தான் தீங்கு நினைந்த கண்ணன் வாழ்வதை பொறுக்காமல் பல அசுரர்களை ஏவிவிட்டு கொலைப்படுத்த துணிந்து கடைசியில் அவனோட தீங்கியே அவன் தேடிக்கொண்டான் என்று கவி ரசத்தோடு ஆண்டாள் பாடியிருக்கிறார். அந்த எரிந்த வயரிலேயே ஒரு நெருப்பாக இருந்து அவனை வதித்தீர் என்பதை நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அனலாய் காய்ந்து அவனை அழித்தீர் என்பதை அப்படி பாடியிருக்கிறார். நெருப்பென்ன நெடுமாலே என்றபடி நெருப்பாய் இருந்தாய், ஆனால் நீ எப்பொழுதும் நெடுமால் இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் உலகம் முழுதும் சொத்தாய் கொண்ட பரமாத்மா என்பதை அறியாமல் தன் அழிவை தேடிக்கொண்டான் என்று அர்த்தம் வருகிறது. நெடுமாலே என்றால் இந்த உலகத்தை அளந்தல்லவா, வளர்ந்து 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 ஒரு பாதத்தாலே பூமியையும் மறு பாதத்தாலே ஆகாசம் முழுவதையும் சத்தியலோகம் வரையும் அளந்தவன் அல்லவா, அதனால் நெடுமாலே என்று சாதிக்கிறார். உன்னுடைய சக்தியும் பெருமையும் வானளாவானது, அதை அறிய மாட்டாமல் இந்த அசுரன் தன்னுடைய அழிவை தேடிக்கொண்டான் என்று சாதிக்கிறார். உன்னை அறித்தித்து வந்தோம் பறை தருதியாகில், இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை நாங்கள் அறிந்து உம்மை போற்றுகிறோம், அதனால் எங்களுக்கு பறை தர வேண்டும் என்று சாதிக்கிறார். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருத்தக்க செல்வமும் என்றால் பெரிய பிராட்டிக்கு நிகராக செல்வத்தையும் உடைய அவருடைய புகழையும் உன்னுடைய வீர பராக்கிரமங்களையும் நாங்கள் வந்து பாடி, எங்களுக்கு இதை பாடுவதை தவிர வேறொன்றும் தெரியாத பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் என்று சாதிக்கிறார். இதனால் உம்மை பாடி உமது கடாட்சம் அருள் கிடைக்கப்பெற்று வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சாதிக்கிறார். இங்கே வருத்தம் தீர் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சாதிக்காது, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் என்று சாதிப்பால் அனுபவங்களாலும் அனுபவிக்கும் ஆசையை துறந்து கைவல்ய அனுபவத்தையும் துறந்து பகவானை பிரார்த்தித்து பகவானை மட்டுமே பகவத் அனுபவம் மட்டுமே பற்றுகிறோம் என்று அர்த்தமாகிறது. பகவானை பிரார்த்தித்து எம்பெருமான் அருளை பெற்று பகவத் அனுபவம் மேன்மையானது. ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவித்தால் மிகவும் சிறந்தது. வருத்தம் தீர்ந்து கைவல்யம் ஐஸ்வர்யம் இவைகளை அனுபவிக்கதை நீக்கிவிட்டு பகவத் அனுபவம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த கைவல்யம் என்பது ஐஸ்வர்யத்தை நாமெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஐஸ்வர்யம் என்பது நம் ஐம்புலன்களாலும் அனுபவிப்பதாகும். சொத்தை வைத்துக்கொண்டு அனுபவிப்பதில்லை. சொத்து இருந்தாலும் இல்லை என்றாலும் ஐம்புலன்களை கொண்டே மனிதன் ஜீவிக்கிறான்
காசு நிறைய இருந்தாலும் கண் கொண்டுதான் பார்க்க வேண்டும், நாவு கொண்டுதான் ருசிக்க வேண்டும், தோல் கொண்டுதான் உணர வேண்டும். அதனால் ஐஸ்வர்யம் என்பது 5 புலன்களால் அனுபவிப்பது. அதை ஒழித்து கைவல்யானுபவம் என்பது ஒருவன் ஆத்மாவை அறிந்து கொண்டு தபசான தபம் செய்து எம்பெருமானிடத்து வரமாய் பெறுவதாகும். அதாவது தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்து கொண்டு பரமபதம் வேண்டாம் என தீர்மானிப்பதாகும் கைவல்யம். அப்படிப்பட்ட 5 புலன்களோடு அனுபவிப்பதும் சொந்த ஆத்மாவையே அனுபவித்து கொண்டிருப்பதும் ஒழிவாக்கி எம்பெருமான் ஒருவனையே ஆசிரியித்து பகவத் அனுபவம் பெறுவதற்காக ஆண்டாள் இங்கே பிரார்த்திக்கிறார். கண்ணன் பகவத்கீதையிலே மா சுச்சகா என்று சாதித்திருக்கிறார். மா சுச்சகா என்றால் வருத்தப்படாதீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஜீவாத்மா நாம் எம்பெருமானை அடையவில்லையே, எம்பெருமான் திருவடியை சரணடையவில்லையே, மோட்சம் கிடைக்கவில்லையே என்று சோகம் எப்பொழுதும் இருக்கும். முக்திக்கு சோகம் உள்ளவர்தான் அதிகாரிகள். ஆனால் மோட்சம் கிடைக்கவில்லையே, திருவடி அடையவில்லையே என்பதுதான் சோகம். ஆனால் சரணாகதி செய்து எம்பெருமான் பரமபதம் அருளிவிட்டார் என்றால் அந்த சோகம் போய் சந்தோஷம் வர வேண்டும். எம்பெருமான் கட்டாட்சித்து விட்டான், இனி கவலை இல்லை என்ற சந்தோஷம் வர வேண்டும். நாம் இறைவனை அடையாமலும் அடைய ஆசைப்பட்டும் வழி தெரியாமல் வருத்தப்படுகிறோம். அப்படி இறைவன் திருவடிகளை அடைந்து அவனையே ஆசிரியித்து மோட்சம் கிடைத்தால் சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாகும். சர்வேஸ்வரனே உபாயம், சர்வேஸ்வரனே உபேயம். சர்வேஸ்வரனுடைய இரக்கம்தான், கிருபைதான் உபாயம். அது கிடைத்துவிட்டால் இனி கவலைப்பட வேண்டியது ஒன்றுமில்லை, சந்தோஷம் வரும். அதைத்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் சாதிக்கிறார். கிருஷ்ணன் எம்பெருமான் கீதையிலே 4வது அத்தியாயத்தில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பதை உண்மையாக தெரிந்து கொண்டால், நான் தான் அவதார கடவுள் என்பதை உண்மையாக யார் ஒருவன் அறிகிறானோ அவனுக்கு இனி சரீரமில்லை, மோட்சம்தான் என்று சாதிக்கிறார். அதன்படி ஆண்டாள் கண்ணனின் பிறப்பும் அவனுடைய மகிமையும் தெரிந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்பது பிறந்ததும் வளர்ந்ததுமாகும். பின் அவனுடைய எல்லா சக்தியையும் அவன்தான் அவதார கடவுள் என்பதையும் அறிந்து தரிகிலனாகில் தாந்தீங்கி நினைந்த கருத்தை பிழப்பத்த கஞ்சன் வயிற்றினில் நெருப்பன் நின்ற நெடுமாலே என்று வியந்து உம்மை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்று சாதிக்கிறார். ஆகையால் பகவான் கிருஷ்ணன் சாதித்த எம்பெருமானின் பிறப்பு வளர்ப்பு ரகசியம் இதில் ஆண்டாள் உரைக்கிறார். ஆக பிறப்பு ரகசியம் இதிலே உரைத்த ஆண்டாள் நாளை மாலே மணிவண்ணா என்ற பாசுரத்தில் என்னென்ன வேண்டும், பாவை நோன்பை முடிப்பதற்கு பூர்த்தியாக்குவதற்கு என்னென்ன வேண்டும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். அதை நாளை பார்க்கலாம். இப்பொழுது இன்றைய பாசுரத்தை ஒரு முறை ஆவர்த்தித்து நிறுத்தலாம். பொருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மகனாய் பொழித்து வளர தருகிலனாகில் தாம் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறிவித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாய். ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.